நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு பழைய சாதம் ரொம்ப விலை. பழைய சாதத்துல கொஞ்சம் தயிர் போட்டு வெள்ளை சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் வெட்டி போட்டு அது விலை எவ்வளவு தெரியுமா? 150 ரூபாய். நம்ம வீட்டுல இருக்கிற பழைய சாதம். டாக்டர் சொல்றான், உங்க குடல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் வயிற்றுல எந்த பிரச்சனை இருந்தாலும் பழைய சாப்பாடு சாப்பிட்டு சரியா போயிடுன்றான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சூடாக்குதாமா, நெருப்பு தான் கொடுக்கணும் சூடா. காலையில எழுந்தின பழைய சாப்பாடு சாப்பிடறதுக்கு என்ன இருக்குது? இருக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட கத்துக்கணும். பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, வாழ்ந்ததுக்கும் தெரியணும். அம்மா உனக்கு பழைய சோறு கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட கத்துக்கணும். பிரியாணி காலையிலே பிரியாணி கொடுத்தாங்கன்னா காலையில பிரியாணி சந்தோஷமா சாப்பிடணும். ஏன்னா இதுதான் சாப்பிடுவேன், நீ இது கொடுக்க நான் சாப்பிடாம போயிடுவேன்னு சொன்னீங்கன்னா போயிடுவேன். நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். எதுக்காக கஷ்டப்படுறாங்க? எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆனா சரீரத்துல பலவீனத்தை ஆண்டவர் உண்டு பண்ணல, பிசாசும் உண்டு பண்ணல, நீங்க தான் உண்டு பண்ணிக்கிறீங்க.